சென்னையில் பகலில் 100 டிகிரி வெயில் கொளுத்திய நிலையில் மாலையில் வானிலை சட்டென மாறியது. கோவை போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். பலத்த காற்று காரணமாக கடைகளின் பேனர்கள், கோவில் மேல் வைக்கப்பட்ட தகர சீட்டுகள் உள்ளிட்டவை பறந்தன. கோவை கணுவாய் மருதமலை செல்லக்கூடிய சாலையில் புழுதி காற்று சுழன்றடித்ததால் கிரிக்கெட் ஆடிய இளைஞர்கள் விளையாட்டை சற்று நேரம் நிறுத்தினர். இதேபோல சேலம் ஆத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் கனமழை கொட்டியது. திருச்சியில் கண்டோன்மெண்ட் பகுதியில், புத்தூர், உறையூர், பாலக்கரை, பீமநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. திருவனைக்காவலில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். பெரம்பலூர் மற்றும் புறநகர் பகுதியிலான பாடலூர், செட்டிக்குளம், அரும்பாவூர், பூலாம்பாடி, வேப்பந்தட்டை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென்று மழை பெய்தது. ரவுஸ்டன் முல்லை எஸ்டேட் பகுதியில் கொட்டிய ஆலங்கட்டிகளை கையில் எடுத்து மக்கள் விளையாடினர். சென்னையை சுட்டரித்த வெயிலுக்கு மத்தியில் திடீரென்று வானம் கருத்து சூறைக்காற்றுடன் கொட்டிய மழை சூழலை குளுமையாக்கியது. சென்னையில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் அடிக்கும் வெயிலுக்கு வாய்ப்பே இல்லை என்று மக்கள் கூறக்கூடிய அளவிற்கு வெப்பநிலை அதிகமாக இருந்தது. ஆனால் சில நிமிடங்களுக்குள் கரும் மேகங்கள் சூழ்ந்து வானிலை மையம் கணித்தபடியே அண்ணா நகர், கோயம்பேடு, விருகம்பாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட இடங்களில் கனமழை கொட்டியது. ராயபுரம், வண்ணாரப்பேட்டை உள்ளிட்ட வடசென்னை பகுதிகளிலும் மழை கொட்டியது. அதேபோல சென்னை அடுத்த பூந்தமல்லி, தாம்பரம், வண்டலூர், பெருங்குளத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. ஐயப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையின் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சென்னை விமான நிலைய பகுதியில் திடீரென்று சூறைக்காற்று, மின்னலுடன் மழை பெய்ததால் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. சிங்கப்பூர், மதுரை, திருச்சி உள்ளிட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டதால் பயணிகள் தவிப்புக்கு ஆளாகினர். மற்றொரு புறம் சென்னை அடுத்த திருநின்றவூரில் அடித்த சூறைக்காற்றுக்கு தென்னை மரத்திலிருந்து காய்கள் தானாக கொட்டின. சென்னை அடுத்த மன்னிவாக்கத்தில் மழையின் காரணமாக சிறிய கடையில் இளைஞர்கள் ஒதுங்கிய நிலையில் சூறைக்காற்றால் அந்த கடை சரிந்து விழுந்தது. உதகை முதுமலையில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் முதுமலையில் மலையேற்றம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. புதுச்சேரி கூடப்பாக்கத்தில் சூறைக்காற்றில் சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர்கள் மீது பேனர் சாய்ந்ததில் 2 குழந்தைகளுடன் தம்பதி காயமடைந்தனர். இது பாலைவனத்தில் வீசும் புழுதி காற்று இல்லை. சென்னை அடுத்த பூந்தமல்லியில் நேற்று சூறைக்காற்று வீசிய காட்சிகளே இவை. பூந்தமல்லி காந்திநகர் விளையாட்டு மைதானத்தில் அலை அலையாக புழுதி காற்று சுழன்றடித்ததால் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த இளைஞர்கள் அவதியடைந்தனர். இதனிடையே பூந்தமல்லி அருகே செம்பரம்பாக்கத்தில் உள்ள EVP சந்தோஷ் திரையரங்கின் முன்பகுதி பலத்த காற்றில் சிக்கி சேதமடைந்து விழுந்தது. இதனால் அங்கிருந்த ரசிகர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். அப்போது 500க்கும் மேற்பட்டோர் படம் பார்த்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்கள் பாதிப்பின்றி தப்பினர். இதேபோல காஞ்சிபுரம் மாவட்டம் தேனம்பாக்கம் பகுதியில் உள்ள மைதானத்தில் சுழல் காற்று வீசியது. இதனிடையே திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் சூறைக்காற்றில் சிக்கி 150 ஆண்டுகள் பழமையான அரச மரம் வேரோடு சாய்ந்தது. இதனால் அதன் அருகே நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் சேதமடைந்தன. நகராட்சி பணியாளர்கள் மரத்தை அப்புறப்படுத்தி மின்கம்பத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் சூறைக்காற்றுடன் ஆலங்கட்டி மழை கொட்டி தீர்த்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திடீர் கனமழையால் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடத் தொடங்கியுள்ளனர்.
திருத்தணியில் கோடை வெயில் காலையில் கொளுத்திய நிலையில் மாலையில் மிதமான காற்றுடன் மிதமான மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், பொய்யாங்குப்பம், மின்னூர், விண்ணமங்கலம், குமாரமங்கலம், ஐயனூர், கரும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. கடும் கட்டுப்பாடுகளுடன் நாடு முழுவதும் நீட் தேர்வு நடைபெற்றது. கடைசி நேர பரிசோதனை பதற்றங்களுக்கிடையே தமிழ்நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு நடைபெற்றது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வை நாடு முழுவதும் சுமார் 22 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதினர். தமிழ்நாட்டில் சுமார் 1.5 லட்சம் பேர் எழுதினர். தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருச்சி உட்பட 31 மாவட்ட தலைநகரங்களில் மதியம் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை தேர்வு நடைபெற்றது. தேர்வு மையத்திற்குள் செல்ல காலை 11:30 மணி முதல் மாணவ மாணவிகள் அனுமதிக்கப்பட்டனர். முழுக்கை சட்டை, பெல்ட், கம்மல், மூக்குத்தி அணியக்கூடாது, தலைமுடியில் ஜடைப்பின்னல் போடக்கூடாது உள்ளிட்ட பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவ மாணவிகள் கடும் சோதனைக்கு பிறகே தேர்வறைக்குள் அனுமதிக்கப்பட்டனர். கடுமையான கட்டுப்பாடுகளால் மாணவ மாணவிகள் பலர் பதற்றமான மனநிலையுடன் தேர்வறைக்குள் சென்ற காட்சிகள் பல இடங்களில் அரங்கேறின. நீட் தேர்வு எழுத சென்ற மாணவிகள் சிலர் அவர்கள் அணிந்திருந்த ஆடையால் இன்னலுக்கு ஆளாக்கினர். திருப்பூர் திருமுருகன்பூண்டிக்கு நீட் தேர்வு எழுத வந்த மாணவியின் சுடிதாரில் அதிகளவில் பட்டன்கள் இருந்ததால் அனுமதிக்கப்படவில்லை. இதனைத் தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த மகளிர் காவலர் அந்த மாணவியை தனது இருசக்கர வாகனத்தில் கடைக்கு அழைத்து சென்று வேறு துணி வாங்கி கொடுத்தார். அவர் அதை அணிந்து வந்து தேர்வு எழுதினார். இதுபோன்ற கெடுபிடிகள் தேர்வு மனநிலையை மிக மோசமாக்குவதாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். பயம் வந்துருச்சு, அழுதுட்டேன். கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கு. இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டன்லாம் ரிமூவ் பண்ணணும், ட்ரெஸ் எல்லாம் மாத்தணும் அப்படிங்கிறப்ப தெரியாம வந்துட்டாங்க. அலோ பண்ணிருக்கலாம். முன்னதாக அதே தேர்வு மையத்தில் மாணவிகளின் ஆடைகளில் இருந்த பொத்தான்களை கத்தரி வைத்து கண்காணிப்பாளர்கள் வெட்டி எடுத்தனர். கிருஷ்ணகிரியில் நீட் தேர்வு எழுதிவிட்டு வீடு செல்ல காத்திருந்த மாற்றுத்திறனாளி மாணவியை மாவட்ட வட்டாட்சியர் தனது வாகனத்திலேயே அழைத்துச் சென்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காவேரிப்பட்டினம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நீட் தேர்வு எழுதிய மாணவி சுஜாதா பேருந்து நிலையம் செல்ல காத்திருந்தார். அப்போது ஆட்டோ வர தாமதமான நிலையில் வட்டாட்சியர் சின்னசாமி தனது வாகனத்திலேயே அழைத்துச் சென்றார். அதேபோல கோவையில் ஆதார் அட்டை புகைப்படத்தை மறந்து வந்த மாணவருக்கு தலைமை காவலர் பாபு சான்றுகளை உடனடியாக பதிவிறக்கம் செய்து தேர்வு மையத்தில் ஓடி வந்து வழங்கினார். உள்ள போய்க்க. அதேபோல திருநெல்வேலியில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவர்களுக்கு துணையாக வந்து அமர இடமில்லாமல் வெயிலில் பரிதவித்த பெற்றோர்கள் தேவாலயத்தில் அமர வைக்கப்பட்டனர். ஸ்கூலுக்கு வெளியில நிக்க முடியாம சர்ச்சா கொடுத்திருக்காங்க. பேரண்ட்ஸ்ல இருந்து குழந்தைங்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம தண்ணி ஃபெசிலிட்டிஸ், டீ, என்னென்ன கொடுக்கணுமோ எல்லாமே இங்க பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மற்ற இடத்த விட இந்த சர்ச் நிர்வாகம் வந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற இடத்துலையும் இந்த மாதிரி சர்ச்சோ பள்ளிவாசலோ எது இருந்தாலும் சரி அந்த இடத்துல இந்த மாதிரி மக்களுக்காக ஹெல்ப் பண்ணானா கொஞ்சம் நல்லா இருக்கும். சர்ச்சையும் திறந்து போட்டு ஃபேன் போட்டு ரெஸ்ட் ரூம் கொடுத்து தண்ணி வசதி கொடுத்து, அதாவது இந்த சர்ச்சுக்கு அவங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் நன்றி சொல்ல வேண்டிய அளவுக்கு இருக்கு. தேவாலய நிர்வாகிகளுக்கு மாணவர்களின் பெற்றோர் நெகிழ்ச்சியோடு நன்றி கூறினர். திருவண்ணாமலையில் நீட் தேர்வு மையத்திற்கு வெள்ளி அரைஞான் கயிறுடன் வந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. பெற்றோர் அரைஞான் கயிற்றை அகற்றிய பிறகே மாணவர்கள் தேர்வெழுத அனுமதிக்கப்பட்டனர். சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் தேர்வு மையத்திற்கு சென்ற மாணவன் கையில் கட்டியிருந்த கயிற்றை கழற்றி வைத்த பின்பு அனுமதி தரப்பட்டது. அதே தேர்வு மையத்தில் மாணவர் ஒருவர் முழுக்கை டி ஷர்ட் அணிந்து வந்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது. உடனே அப்பாவும் மகனும் டி ஷர்ட்டை மாற்றிக் கொண்டனர். தந்தையின் அரைக்கை டி ஷர்ட்டை அணிந்த பிறகு மாணவர் தேர்வறைக்கு சென்றார். ரூல்ஸ் அவங்க முன்னாடியே வந்துடுது, டேர்ம் அண்ட் கண்டிஷன் போட்டுறாங்கல்ல, அதை ஃபாலோ பண்ணி தானே வரணும். அவங்களாம் வேணுக்குன்னு புல்கை போட்டு வந்துட்டு திருப்பி எழுதலைன்னா தப்பு தானே. இதேபோல சென்னை அடுத்த குன்றத்தூரில் பலத்த சூறைக்காற்று மற்றும் கனமழையால் மின் இணைப்பு துண்டிப்பு ஏற்பட்டது. இதனால் சிறிது நேரம் தேர்வெழுத முடியாமல் போனதாக மாணவர்களின் பெற்றோர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அடுத்த ஆவடியிலும் மின்சார துண்டிப்பால் மாணவர்களின் தேர்வு பாதிக்கப்பட்டதாக அதிகாரிகளை பெற்றோர் முற்றுகையிட்டனர்.
சேலம் அரசு கலைக்கல்லூரி தேர்வு மையத்தில் சுடிதாரில் அதிக பட்டன் இருந்ததால் பெற்றோர் அழைத்து சென்று புதிய உடை வாங்கி கொடுத்து தேர்வுக்கு அனுப்பினர். சின்ன மிஸ்டேக்னாலும் அதை ஏற்றுக்காம போயிட்டு மாற்றிட்டாங்கன்னு சொல்லி பிள்ளைங்களை வெளியே அனுப்புறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் பிள்ளைங்களுக்கு. அதுலேயே அவங்களுக்கு மைண்ட் அப்செட் ஆகிடுது, டென்ஷன்லேயே போகிற மாதிரி ஆகிடுறாங்க. இதேபோல திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் தேர்வு மையத்திற்கு கடைசி நிமிடத்தில் வந்த மாணவியின் தாலியை அவசரமாக கழற்றி கணவர் கசின்ராஜ் அனுப்பி வைத்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் தேர்வு எழுத வந்த மாணவிகளின் கம்மல்கள் கழற்றப்பட்டன. தலைவரி கோலமாக தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். மாணவர்களின் காதுகளில் டார்ச் லைட் அடித்து சோதனை நடத்தப்பட்டது. மதுரையில் மூக்குத்தி அணிய கூட அனுமதி மறுக்கப்பட்டதால் அதை சிரமப்பட்டு கலற்றிவிட்டு மாணவி தேர்வறைக்குள் சென்றார். இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய விதமாக திருப்பூரில் இந்திய மாணவர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பிறகு குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர். நீட் தேர்வில் இயற்பியல் பாடப்பகுதி கடினமாக இருந்ததாக தேர்வர்கள் தெரிவித்தனர். மாநில பாடத்திட்டத்திலிருந்து குறைந்த அளவில் கேள்விகள் கேட்கப்பட்டதாக நீட் தேர்வு எழுதிய மாணவ மாணவியர் தெரிவித்துள்ளனர். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃபா தான் இருந்தது. பாட்னி ஜுவாலஜி போட்டேன், எக்ஸாம் மீடியமா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி பரவாயில்ல, பயாலஜிக்கு ஈஸியா தான் இருந்தது. அண்ட் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் தான் எழுத கொஞ்சம் டைம் இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. படிச்சதுல என்சிஆர்டில இருந்து அதிகமா வந்துருந்துச்சு. ஸ்டேட் போர்ட் தான். இல்ல செல்ஃப் ஸ்டடி தான். ஈஸியா கெமிஸ்ட்ரி பயோ ஈஸியா தான் இருந்துச்சு. பிசிக்ஸ் டைரக்டா இல்ல கொஸ்டின்ஸ். பிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பாட்னி ஜுவாலஜி எல்லாம் கொஞ்சம் அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மாசமா அங்க கோச்சிங் எடுத்தேன் கவர்மெண்ட். அது யூஸ்ஃபுல்லா இருந்ததா? யூஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. தமிழக அரசு சார்பில் நடத்தப்பட்ட நீட் தேர்வுக்கான பயிற்சி உதவியாக இருந்ததாகவும் கூறினர். நீட் தேர்வில் இயற்பியல் பாடம் மிகவும் கடினமாக இருந்ததாக தேர்வர்கள் கூறியுள்ளனர். பிசிக்ஸ் பேப்பர் லைட்டா கஷ்டமா இருந்துச்சு. பட் மிச்ச சப்ஜெக்ட்ஸ் டைம் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு, டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஐ ஃபீல் எல்லாருக்கும் கஷ்டமா இருந்திருக்கும். ஸோ நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டஃபா தான் இருந்துச்சு. என்ன சப்ஜெக்ட்? கெம்மோ பிசிக்ஸ் தான். பயோ மற்றபடி கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. பிசிக்ஸ் ரொம்ப லென்த்தியா இருந்துச்சு. கொஸ்டினே லென்த்தியா இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டைம் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும். கொஸ்டின் பயாலஜி ஈஸியாகவே இருந்தது. எல்லாமே புக்லேருந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் லைன்ஸாகவே இருந்தது. ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்தது எனக்கு. மற்றவங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு நிறையா தியரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஃபிசிக்ஸ் தான் கொஞ்சம் டஃப் பண்ணிட்டாங்க. என்டிஏ போன வருஷம் பேப்பர் லீக் ஆனதுனால இந்த வருஷம் கட் ஆஃப் டிக்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 25-30 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. மீதி ஃபுல்லாக ஒரு 10-15 ஆன்சரே வரல. டஃப்பாக இருந்துச்சு. ஜேஇ லெவலுக்கு கேட்டாங்க. ஸோ கொஞ்சம் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். எக்ஸாம் ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றதால பயாலஜி பார்ட் ஃபுல்லாவே ஓரளவுக்கு ஈஸியா இருந்தது. பிசிக்ஸ் ஓகே, கெமிஸ்ட்ரி தான் எனக்கு கொஞ்சம் டஃபா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. உயிரியல் பாடத்தில் புத்தகத்திலிருந்து நேரடியாக கேள்விகள் வந்ததாக தேர்வர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் நுழைவுத் தேர்வு இதுவரை இல்லாத அளவுக்கு கடினமாக இருந்ததாக துறைசார் நிபுணர்கள் கூறியுள்ளனர். கடந்த ஆண்டு வரை 3 மணி நேரம் 20 நிமிடங்கள் இருந்த நீட் தேர்வு நடப்பாண்டில் 3 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. ஆனால் இயற்பியல் பாடத்தில் கேள்விகள் நீளமாகவும் கணிதத்தின் அடிப்படையிலும் இருந்ததால் விடையளிக்க நீண்ட நேரம் தேவைப்பட்டதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். அதேபோன்று வேதியியல் பாடத்தை பொறுத்தவரை ஒரு கேள்விக்கு பல்வேறு விடைகள் ஒத்துப்போகும் வகையில் இருந்ததால் மாணவர்கள் சற்று குழப்பமடைந்ததாக கூறப்படுகிறது. உயிரியல் பாடத்தில் பெருவாரியான கேள்விகள் NCERT புத்தகத்தில் இருந்து நேரடியாக கேட்கப்பட்டு இருந்தாலும் மரபியல் மற்றும் சூழலியல் தொடர்பான கேள்விகள் புரிந்து விடையளிக்கும் வகையில் இடம்பெற்றிருந்தன. கடந்த ஆண்டு நடைபெற்ற நீட் தேர்வில் ஏராளமானோர் முழு மதிப்பெண் பெற்றது சர்ச்சையான நிலையில் தற்போது முழு மதிப்பெண் பெறுவது மிகவும் சவாலாக இருக்கும் வகையில் வினாத்தாள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. எனவே நடப்பாண்டு நீட் தேர்வில் கட் ஆஃப் மதிப்பெண் குறையும் என்றே கல்வியாளர்கள் கணித்துள்ளனர். மதுரை ஆதீனத்தை கொல்ல சதி எதுவும் நடக்கவில்லை என போலீஸ் விளக்கமளித்துள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே தன்னை கொல்ல சதி நடந்ததாக மதுரை ஆதீனம் தெரிவித்த நிலையில் அது குறித்து கள்ளக்குறிச்சி போலீசார் வெளியிட்ட CCTV ஆதாரம்தான் இது. சென்னையில் நடைபெற்ற மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த மதுரை ஆதீனத்தின் கார் மீது உளுந்தூர்பேட்டை அருகே மற்றொரு கார் உரசி சென்ற நிலையில் இது திட்டமிட்ட சதி, தன்னை கொல்ல விபத்தை ஏற்படுத்தியதாக மதுரை ஆதீனம் குற்றம் சாட்டியிருந்தார்.
இந்நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்திய கள்ளக்குறிச்சி போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். அதில் மதுரை ஆதீனத்தை கொல்ல சதி எதுவும் நடந்ததாக தெரியவில்லை என்றும் ஆதீனம் பயணித்த கார் அதிவேகமாக சென்று சாலையை கடந்த போது விபத்து நேரிட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் மதுரை ஆதீனம் பயணித்த வாகனத்தின் ஓட்டுநர் கவனக்குறைவே முழுக்க முழுக்க விபத்திற்கு காரணம் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்து தொடர்பாக இதுவரை கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புகார்கள் அளிக்கப்படவில்லை என்றும் பொய்யான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.